முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. சொல்லு வினோ, நீ கார்த்திக் மாமா லவ் பண்றியா என்ன? வினோ, காதுல விழுகுதா இல்லையா அவ கேட்கறது? இப்போவாது உண்மையே சொல்லு வினோ. இல்ல ஐஷோ, அது வந்து ஏன் வினோ, எதுக்கு தயங்குற? பரவாயில்ல சொல்லு, எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஐஷோ சாரி ஐஷோ, நான் இதை உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாது. ஆனால் நான் மறைச்சதுக்கு ரீசன் இருக்கு ஐஷோ. நானும் கார்த்திக் சாரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணுறோம். ஆனால் கார்த்திக் சாரே உங்ககிட்ட சொல்லாத போது நான் எப்படி சொல்கிறதுன்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் மறைச்சேன். அது மட்டும் இல்லை ஐஷோ, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஒருவேளை நீ என்னை தப்பாக நினச்சிருவியோ அப்படிங்கிற பயத்தில் தான் சொல்லாமல் இருந்தேன். ஓ, அப்போது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் ஐஷோ, நானும் கார்த்திக் சாரும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணுறோம். ஓ அப்படியா, சரி சரி. சாரி ஐஷோ, நீ என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்கல? சேச்சா அதெல்லாம் இல்லை, நான் உன்னை தப்பாலாம் நினைக்கல வினோ. பரவாயில்ல, அட்லாஸ்ட் இப்போவாது சொன்னீங்களே. ஐஷோ உண்மையாக சொல்லு, நீ என்னை தப்பாக நினைக்கல? இல்லை வினோ, நிஜமாவே நான் உன்னை தப்பாகவே நினைக்கல. இதில் ஒன்று தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ நான் எப்போதுமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம், நீ எப்போதுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்ன வினோ, சிஸ்டர்லேருந்து ஃப்ரெண்டுக்கு மாறிட்டீங்களா? சேச்சா அப்படிலாம் இல்லையே, நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் சிஸ்டர்ஸ். என்ன ஐஷு, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் வினோ, நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏன் ஐஷு ஒரு மாதிரியாக பேசுகிற? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லை வினோ, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. என்ன புரியல? ஒன்றும் இல்லை வினோ, நான் நல்லா தான் இருக்கேன். சரி ஐஷு, இப்போ தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுல, எங்கள் 2 பேர் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. கார்த்திக் மாமாவுக்கு நீ தான் பொருத்தமான ஜோடி, உனக்கும் கார்த்திக் மாமா தான் பொருத்தமான ஆள். உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிஜமாவா? ஆமாம் நிஜமா தான். தேங்க்யூ ஐஷு, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா, நீ என்ன ஏதாவது தப்பாக நினச்சிப்பியோன்னு. ஆனால் பரவாயில்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. ஆமாம் வினோ, நான் ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்கிற நீ? நிறைய விஷயமா? புரியல எனக்கு. அது ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு பெஸ்ட்டான, கேரிங்கான, அன்பான, அழகான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தான் அப்படி சொல்லிட்டேன். ஆமாம் ஐஷு, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். கார்த்திக் சார் ரொம்பவே கேரிங்கான பர்சன். எனக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோ, ஏன் தாங்கவே மாட்டார். சொல்லப்போனால் எனக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் தான் நினைப்பாரு. ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்பாவா கூட கார்த்திக் சார் இருந்திருக்காரு. நான் எப்போல்லாம் கவலைப்பட்டு துவண்டு விழுகிறனோ அப்போல்லாம் எனக்கு கை கொடுத்து தூக்குறதே கார்த்திக் சார் மட்டும் தான் தெரியுமா. என் லைஃப்பில் கார்த்திக் சார் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா. ஆமாம் வினோ, நீ சொல்கிறது கரெக்டு தான். கார்த்திக் மாமா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்தில் நீ ரொம்பவே லக்கி வினோ. உனக்கு நிஜமாவே ஒரு பெஸ்ட்டான லைஃப் பார்ட்னர் தான் கிடைச்சிருக்காரு. அவர் கடைசி வரைக்குமே பத்திரமா பார்த்துக்கோ வினோ. கண்டிப்பாக ஐஷு, என் கார்த்திக் சாரை நான் ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பேன், என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். சாரி ஐஷு, இந்த நேரம் உன் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஐஷு, ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நான் உன்னை எப்போதுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் எப்படி உன் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் என்னால் என் வினோக்கு துரோகம் பண்ண முடியாது ஐஷு. நான் என் வினோக்கு சொந்தமானவன். அப்படி இருக்கும்போது என் நிழல் கூட இன்னொரு பொண்ணோட மனசில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த விஷயத்த உன்னால ஏற்றுக்க முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இதை புரிஞ்சுப்பேன். எந்த இடத்துல உனக்கு என் மேலே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு காரணம் நானாக இருந்தேன்னா சாரி ஐஷு. என்ன ஐஷு, எப்போதுமே தனித்தனே ஏதாவது பேசிட்டே இருப்பேன், இன்னைக்கு நான் ரொம்ப சைலண்டாக இருக்கேன். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வினோ, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்கீங்களா? அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நர்வஸாக தான் இருந்தேன். ஆனால் நான் உங்ககிட்ட எப்போ இந்த விஷயத்த சொன்னேனோ அப்போவே எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. சரி வினோ, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். என்ன ஐஷு இப்போ தானே வந்து அதுக்குள்ளே போகிறீங்கிற? இல்லை வினோ, நீங்கள் 2 பேரும் ஏதோ பர்சனலாக பேசிட்டு இருந்தீங்க. நான் தான் டோரை கூட தட்டாமல் உள்ளே வந்துட்டேன். சாரி வினோ. ஸோ நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஏன் ஐஷு, என்ன நீ புதுசாக எப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏன் இதுக்கு முன்னாடி கார்த்திக் சார் ரூமுக்குள்ளே வரணும்னா டோரை தட்டிட்டு தான் வருவியா என்ன? இல்லை வினோ, ஆனால் அது வேற, இப்போ வேற இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மனசை மாற்றிக்கணும். என்ன மனசை மாற்றிக்கணுமா? எனக்கு புரியல. எங்க பாரு ஐஷு, நானும் கார்த்திக் சாரை லவ் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கார்த்திக் சார் எனக்கு லவ்வருங்கிறத தாண்டி உனக்கு எனக்கும் மாமா. ஸோ மாமாங்கிற உரிமை உனக்கு எனக்கும் ஒன்று தான். அதனால இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது சரியா? நீ எப்போதும் கார்த்திக் சார் கூட எப்படி இருப்பியோ அதே போல தான் இருக்கணும் சரியா? ஏ ஐஷு, என்ன நான் சொன்னது கேட்கலையா என்ன? அமைதியாகவே இருக்கா? ஒன்றும் இல்லை வினோ. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். என்ன ஐஷு அப்போலேருந்து போறேன்னே சொல்லிட்டு இருக்கா? முன்னாடியெல்லாம் நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சோன்னா தொடர்ந்து ஏதாவது பற்றி பேசிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு பாரு, நான் மட்டும் தான் பேசுகிறேன், நீ அமைதியாக இருக்க. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சேச்சா அதெல்லாம் இல்லை வினோ, நான் தான் முன்னாடியே சொன்னல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் ஐஷு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? வா உட்கார பேசலாம். இல்லை வினோ வேண்டாம், நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்கணும். சாரி கோச்சுக்காத. இல்லை நான் கோச்சுக்கலாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக வேலையை முடிச்சுட்டு என்னை தேடி வரணும் சரியா? கண்டிப்பாக வர வேணும். இப்போ நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. நல்ல வேலை கார்த்திக் சார் ஐஸ்வர்யா என்னை தப்பாக புரிஞ்சு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டா. அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. ஆமாம், உங்களுக்கு ஏன் திடீர்னு அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு? சும்மா தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா?
நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஸோ உண்மையை சொல்லுங்க, அவகிட்ட எதுக்காக இந்த விஷயத்த சொன்னீங்க? இல்லை வினோ, கண்டிப்பாக உங்ககிட்ட என்னால் உண்மையை சொல்ல முடியாது. அப்படியே நான் உண்மையை சொன்னாலும் உன்னால் அதை தாங்கிக்க முடியாது. நீயும் ஐஸ்வர்யாவும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஐஷு இப்படி பண்ணான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னால் அதை தாங்க முடியாது. சொல்லுங்க கார்த்திக் சார், எதுக்காக திடீர்னு அவகிட்ட இந்த உண்மையை சொன்னீங்க? என்ன அவ உங்களுக்கு காஃபி கொண்டு வந்ததும் உங்க 2 பேரும் நான் தப்பா நினைச்சு சொன்னீங்களா? சொல்லுங்க. சேச்சா, அதெல்லாம் இல்லைடா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்காக சொன்னீங்க? ஐஸ்வர்யா உனக்கு சிஸ்டருங்கிற தாண்டி நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ எப்படியும் உன் மனசில் ஒரு கில்ட்டி இருக்கும், அவகிட்டேருந்து இந்த விஷயத்த மறைக்கிறோமேனு. அதான் என்னைக்கோ தெரியப்படுற விஷயம் இன்னைக்கு தெரியட்டும்னு சொன்னேன். நீங்க உண்மையை தான் சொல்றீங்களா? ஆமாம், இதில் என்ன சந்தேகம் உனக்கு? சாச்சா, சந்தேகம்லாம் இல்லை. என் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்றீங்களே, அதான். எனக்கும் எப்பெல்லாம் ஐஸ்வர்யா பார்க்குறமோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கும். அவகிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறோமே நினைச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா பூமாரி மட்டும்தான். அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுவேன். அவளுக்கு அப்புறம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிடைச்சது ஐஸ்வர்யா தான். ஆனா அவகிட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டே இருந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு நாள் உண்மை தெரியும் போது அவ என்ன தப்பா நினைச்சிருவாளுங்கிற பயம் கூட இருந்துச்சு. ஏன் ஐஸ்வர்யா கூட பேசாம போயிருவாளுங்கிற பயம் கூட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவகிட்ட இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. தேங்க்யூ கார்த்திக் சார். பரவாயில்ல, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். எனக்கே ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. தேங்க்யூ கார்த்திக் சார். பரவாயில்ல, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். பாதினியே என் பாதினியே, நீ இல்லாமல் நான் ஏது கண்டேன். பூவின் முகவரி காற்று அறியுமா, என்னையும் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என்ன. உன் காதல் செத்து போச்சு ஐஷு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஐஷு. நீ கார்த்திக் மாமா வினோவை தான் காதலிக்கிறாரு. ஆனா முட்டாள்தனமா நீ ஒரு விஷயத்த யோசிச்சு அவரை காதலிச்சிருக்க. தப்பு பண்ணிட்டேன். அடுத்தவங்க விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கார்த்திக் மாமா வினோவை தான் லவ் பண்றாரு. வினோவை மட்டும்தான் லவ் பண்றாரு. வினோவுக்கு மட்டுமே சொந்தமானவர். ஆனா இதை என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. நானே எல்லாத்தையும் கற்பனை பண்ணி நானே எல்லாத்தையும் உருவாக்கி கடைசியா நானே என்னை ஏமாத்திக்கிட்டேன். லைஃப்ல எவ்வளவோ விஷயத்த இழந்திருக்கேன். ஆனா என்னால கார்த்திக் சாரை இழக்கவே முடியல. இப்ப வரைக்கும் என் மனசுல கார்த்திக் சார் மட்டும்தான் இருக்காரு. ஆனா அவரு வினோவுக்கு சொந்தமானவர். எல்லா உண்மையும் தெரிஞ்சும் என்னால எதையுமே ஏத்துக்க முடியல. இதெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாதான்னு என் மனசு இப்ப வரைக்கும் ஏங்குது. என்னால இதை ஏத்துக்க முடியல. என் காதலை நானே உருவாக்கி நானே கொன்னுட்டேன். ஏன் கடவுளே, எதுக்காக எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய தண்டனை? என் வாழ்க்கையில நான் எதை ஆசைப்பட்டாலும் எனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கீங்களா? அப்ப நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா? வெள்ளி சிரிப்புகள் உன் தவற, அது கொள்ளை போனது என் தவற, பிரிந்து சென்றது உன் தவற, நான் புரிந்து ஐஸ்வர்யா, சொல்லு ஷாம், ஏதாவது வேணுமா? ஐஸ்வர்யா, இப்போ நீ என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்கிட்ட நடிக்காத. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன நடிக்கிறேன்? எதுக்காக இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? அழுகிறேனா? நான் ஒன்றும் அழுகலையே. எனக்கு லைட்டாக கால் அடிபட்டுருச்சு. அதான் கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்லை. பரவாயில்ல, நல்லாவே நடிக்கிற. இங்க பாரு ஐஷு, இங்க என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீ கார்த்திகை லவ் பண்ணதும் எனக்கு தெரியும். கார்த்திக் வினோதினி தான் லவ் பண்றாங்கிறது எனக்கு தெரியும். இப்போ அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்றங்கிறது கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஏ ஷாம், என்ன நீ எல்லா விஷயத்திலும் விளையாண்டுட்டு இருக்க? நானும் ஒன்றும் கார்த்திக் மாமா லவ் பண்ணல. தேவையில்லாம என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. சொல்லிட்டேன். முதல்ல நீ என் மேல இருந்து கையெடு. நான் ரூமுக்கு போறேன். ஷாம், நீ என்ன பண்ற? என் கையை விடு. முடியாது. ஷாம் ப்ளீஸ், என் கையை விடு. நான் என் ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போய் தனியா உட்காந்து அழுக்க போறியா? ஷாம், இப்பதான் சொன்னேன், தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. என் கையை விடு. சொன்னது கேட்கலையா? என்ன விட முடியாது. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்னைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? என் கையை முதல்ல விடு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் கையை விடுறா. ஐஷு, இங்க பாரு. என் கையை தயவு செஞ்சு விடு ஷாம். விடு ஷாம். ஐஷு, ஜஸ்ட் கவுண்ட் டவுன். ஷாம், உன்னை நான் தயவு செஞ்சு கேட்கிறேன். என் கையை விடு ஷாம். விடு ஷாம் ப்ளீஸ் ஷாம். ஐஷுமா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ஜஸ்ட் கவுண்ட் டவுன். என்ன விட்டுரு ஷாம் ப்ளீஸ் ஷாம். என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு ஷாம். ஐஷு, முதல்ல என்ன பாரு ஐஷு. ஜஸ்ட் கவுண்ட் டவுன். என்னால முடியல ஷாம். நானும் எவ்வளவு விஷயத்த தாண்டா தாங்குறது. என்னால ஏத்துக்கவே முடியல ஷாம். நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் ஷாம். என்னால இதை யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலடா. நான் கார்த்திக் மாமாவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா ஷாம்? அவரை நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பல இருந்து அவரை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஷாம். இப்போ திடீர்னு வந்து அவர் எனக்கு இல்லைன்னு சொன்னா என்னால அதை ஏத்துக்க முடியுமா ஷாம்? நானும் மனுஷி தானடா. எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல. சரி சரி, எல்லாமே சரியாயிடும். ஜஸ்ட் கவுண்ட் டவுன். என்னால முடியல ஷாம். நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன். என்னால எதையுமே ஏத்துக்க முடியல ஷாம். என் மனசு ஃபுல்லா சுக்கா உடஞ்சு போச்சு ஷாம். அதை நானே நினைச்சாலும் ஒட்ட வைக்க முடியாதுடா. ஏன் ஷாம், எதுக்காக எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை? நான் என்ன ஷாம் தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குது? ஐஷுமா, நான் இப்ப சொல்றேன், நீ எந்த தப்பும் பண்ணல.
ஐஷுமா ஜஸ்ட் கூல் டவுன். நீ எந்த தப்பும் பண்ணல. இல்ல ஷாம், தப்பு பண்ணது எல்லாமே நான் தான். நான் மட்டும்தான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். கார்த்திக் மாமா மனசுல யார் இருக்காங்கன்னே தெரியாம அவரை காதலிச்சது முத தப்பு. என் காதல் அவர்கிட்ட சொல்லாமலே இருந்தது ரெண்டாவது தப்பு. இப்போ அவர் மனசுல வினோதா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அது மூணாவது தப்பு. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணது எல்லாமே நான் தான் ஷாம். அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. அவர் எந்த இடத்துல என் மேல ஆசை இருக்க மாதிரி ஒரு பார்வை கூட பார்த்தது இல்ல ஷாம். நான் தான் ஷாம் தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ என்ன உனக்கு கார்த்திக் வேணுமா? இங்க பாரு ஐஸ்வர்யா, முதல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் விடு. இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா உயிரினத்துக்கும் காதலுங்கிறது வரும். அது யார் மேல வரும், எப்போ வரும் யாருக்குமே தெரியாது. அதே போலதான் உன்னோட காதலும். சோ நீ கார்த்திகை காதலிச்சதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் காதல் வரலாம். அதுதான் நேச்சர் ஐஸ்வர்யா. சோ உன் காதல் தான் தப்புன்னு நீ எந்த இடத்துலயும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அட் த சேம் டைம் நீ அவனை காதலிச்சிருக்க, அதே போல அவன் வினோவை காதலிச்சிருக்கான். இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஐஸ்வர்யா. ஏத்துக்க முடியலன்னா கூட இதுதான் உண்மை. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ஐஸ்வர்யா, இப்போ நீ இருக்க மனநிலைக்கு கண்டிப்பா உன்னால எதையும் ஏத்துக்க முடியாது. கொஞ்ச நேரம் நீயே தனியா யோசிச்சு பாரு, எல்லாமே உனக்கே புரியும். அட் த சேம் டைம் இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. எனக்கும் நீ அழுகத்தை பார்க்க முடியல. என்னடா திடீர்னு இவன் இப்படி பேசுறானே நினைக்காத. நான் ஒரு ஓப்பன் டைப் ஐஸ்வர்யா. என் மனசுல எது இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இதான் ஷாம். சரி அதெல்லாம் விடு, எதையும் யோசிக்காம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாமே சரியாயிடும். ஷாம், சொல்லு ஐஸ்வர்யா. என்ன ஒரு நிமிஷம் பாரு ஷாம். என்னால உன் கண்ணை பார்த்தா கண்டிப்பா பேசவே முடியாது. சோ நீ இப்படியே என்னன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஷாம், அண்ட் சாரி. நிறைய இடத்துல உன மரியாதை இல்லாம ஆட் பண்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எனக்காக நீ தானே வந்து உட்காந்துருக்க. சாரி ஷாம், என்ன மன்னிச்சிரு. ஹே, அதெல்லாம் நான் என்னைக்குமே தப்பாவே நினைச்சது இல்ல. சொல்லப்போனா நானே தான் வேணும்னே உன்னை விருப்பத்தி பார்த்துட்டு இருப்பேன். தேங்க்யூ சோ மச் ஷாம். இதை யார்கிட்ட சொல்லி அழுகிறது கூட எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்காக நீ வந்து உட்காந்துருக்க. ஒருவேளை நான் என்னைய அறியாம உன்னை கஷ்டப்படுத்திருந்தேனா என்ன மன்னிச்சிரு ஷாம். ஐஸ்வர்யா, இப்பதானே சொன்னேன், எதை பத்தி நினைக்காத, எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். சரி ஷாம், இப்போ நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அழுக மாட்டேன்ல? கண்டிப்பா அழுக மாட்டேன். ஐஸ்வர்யா ரொம்பவே போல்டான பொண்ணு. சோ கண்டிப்பா எல்லாத்தையும் நானே சரி பண்ணிப்பேன். தெரியும் நீ எந்த அளவுக்கு போல்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். ஹலோ, என்ன மேம் டைம் ஆயிட்டே இருக்கு, நீங்க வருவீங்களா இப்படி? சார் இந்த ஆன் தி வேல வந்துட்டே தான் சார் இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த டைமே அதிகம் தான். இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க அமௌண்ட் எடுத்து வந்து கட்டல அப்படின்னா கண்டிப்பா சீல் வச்சிருவோம் மேம். சார் என்ன சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். எல்லாரோட ஷேர் அமௌண்ட்டுமே லாக் ஆயிருக்கு. அது எப்படி லாக் ஆச்சு கூட எனக்கு தெரியாது. அதை பாக்கிறதுக்கு தான் நானே இப்ப பேங்க்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன எதையுமே புரிஞ்சுக்காம 5 நிமிஷத்துல காசு வேணும்னு கேட்டு இருக்கீங்க. எப்படி சார் 5 நிமிஷத்துல என்னால காசு பரட்டி தர முடியும்? அட்லாஸ்ட் எனக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது டைம் கொடுங்க. கண்டிப்பா நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நானே கட்டிடுவேன். மேம் நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அதிகமாவே டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல டைம் கேட்டு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இன்னொரு 5 நிமிஷத்துல எல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஷேர் ஆயிருக்கணும். அப்படி ஷேர் ஆகல அப்படின்னா நான் பாட்டுக்கு சீல் வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? 5 நிமிஷத்துல என்னால எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். மேம் ஆல்ரெடி உங்களுக்கு 2 days டைம் கொடுத்தாச்சு. சோ உங்களுக்கான டைம் ஓவர். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். மேம் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சார் எனக்கு இந்த ஒரு நாள் டைம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லாஸ்ட் ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க. மேம் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. சார் ஒரு நிமிஷம். கனி, அரவிந்த். கனி. அரவிந்த் ஏன் அங்கே நிக்கிற? என்கிட்ட வா. கனி. கனிதான், கிட்ட வாங்க. கனி. அரவிந்த். கனி உனக்கு ஒண்ணும் இல்ல கனி? அரவிந்த் உனக்கு ஒன்னும் ஆகல கனி? நீ நல்லா தானே இருக்கா? இல்ல அரவிந்த், நான் நல்லா தான் இருக்கேன். நீ நிஜமாவே நல்லா இருக்கல கனி? உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன் கனி. நான் உன் பக்கத்துல இருக்க வைக்க உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் இருக்கேன் கனி உன் கூட. எதுக்குமே பயப்படாத. இனிமே உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். ஐ மிஸ் யூ கனி, ஐ மிஸ் யூ சோ மச். இத்தனை நாள் எங்கடி போன? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இனி என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத கனி. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ கனி, ஐ லவ் யூ சோ மச். கனி உனக்கு ஒண்ணும் இல்ல? அரவிந்த் நான் கனி இல்ல, பவித்ரா. நீயா? ஆமா அரவிந்த். சி அரவிந்த். ஏய் சி வாய் மூடு. இன்னும் ஒரு தடவை உன் வாயில இருந்து என் பேர் வந்தாலும் அடிச்சு வாயை உடச்சிரும் சொல்லிட்டேன். அரவிந்த் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னடி என்ன கேட்க சொல்ற? நீ ரொம்ப நல்லவ, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன், இதை தானே கேட்க சொல்ற? இந்த நாடக நடிப்பெல்லாம் எப்போ உங்ககிட்ட இருந்து பார்த்து நான் வியந்து போயிட்டேன். எப்படி இப்படி மனசு வந்து பொய்யெல்லாம் பேசுற? நான் அடிச்சு சொல்லுவேன், என் கனியை கொண்டது நீ தான், நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவ புள்ள பூச்சி கூட துரோகம் நினைக்காதவடி. அவளுக்கு புதுசா எதிரி வந்து முளைக்க போறாங்க. நீ தான் என்ன அடையணுங்கிற எண்ணத்துல அவளை கொலை பண்ணிருக்க. சை நீ எல்லாம் ஒரு பொண்ணு. எப்படிதான் கூடவே நம்பிக்கையா இருக்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் இப்படி துரோகம் பண்ண தோணுதோ தெரியல. உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான பிறவியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. உன்னை பார்க்கும் போதுல எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு தாண்டி வருது. உன்னை அப்படியே 6 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்தி கொளுத்தி விட்டுலாமான்னு தான் தோணுது. உன் மூஞ்ச பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் கனி என்னை விட்டு போன தாண்டி ஞாபகம் வருது. என் கனி குழந்தை மாதிரி, ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவ. அப்படியாப்பட்ட அவ என் கண்ணு முன்னாடியே துடி துடிக்க செத்து போனா. அதுக்கு காரணம் எல்லாமே நீ மட்டும்தான் பவி.
அரவிந்த் என்ன பண்றீங்க? ஹே, என் கனி தாண்டி எனக்கு எல்லாமே. என் உயிர், என் உலகம் எல்லாமே அவ மட்டும்தான். நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம கனியை கொண்டுட்டோன்னு. ஆனா நீ கொன்னது அவள இல்ல, என்ன. இதோ இந்த மடியில தான், இந்த கையில தான் துடிச்சு செத்து போனான். இந்த செகண்ட் கண்ணை மூடி யோசிச்சா கூட அவளோட கடைசி முகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வருது.